மனுஷன் வந்து பட்டுப்பூச்சியா மாத்தணும் அப்படின்னு நினைச்சானா மனுஷனால முடியாது. ஆனா இயற்கை வந்து அதை அப்படியே நேச்சுரலா கொண்டு போகுதுல, அதே மாதிரி எப்படி வருது அப்படின்னே தெரியாம அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா வந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்னும் போதுதான் தெரிஞ்சது, நம்மள வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கீ கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டே இருந்தாதான் நம்ம வந்து இன்னும், அதாவது இந்த ஸ்டேஜ்ல எப்பயுமே இல்ல. சோ நம்ம வந்துட்டோம் நிலை, நம்ம நினைச்சதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமும் வானமும் பூமியும் ரொம்ப பெருசு, நமக்கு வந்து இன்னும் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க சொல்லும் போது நல்ல மனசுல டச் ஆச்சுங்க சார். எவ்வளவு பேர் இஎஃப்டி பண்ணிட்டு இருக்காங்க, பட் நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமா இருக்க மாதிரிதான் இருக்கு. அதனால அதை வந்து இன்னும் முழுமையா யூஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எய்ம் வைக்கணும். எய்ம் வச்சாதான் நம்ம முன்னாடி போக முடியும். நீங்க காட்டின அந்த ஸ்டிக்கி பேட்ஸ் வந்து நான் இன்னைக்கு இப்ப வாங்கி, ரொம்ப நாளா நினைச்சிட்டு தான் இருந்தேன், ஆனா வாங்குவா வேணாமா அப்படின்னு தோணிட்டு இருந்தேன். இன்னைக்கு போய் வாங்கி என்னோட ஒவ்வொரு ஒரு நேரத்துலயும் என்ன யோசனை இருக்கோ அதெல்லாம் எழுதி கரெக்டா லட்சியத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேனா அப்படிங்கறத நான் கைட் போஸ்டா யூஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னொரு ப்ரூஃப் அவங்களே இப்ப பேசுவாங்க. சார் ஷியாமா குட் மேம். மார்னிங் சார். எஸ் சார் சார் சொல்லுங்க. என்னோட தம்பிக்கு டைவர்ஸ்க்காக தான் சார் உள்ள என்டர் ஆனது. அந்த ஈவெண்ட் நேற்று நடந்துச்சுங்க சார். அந்த பர்சனே வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி முடிஞ்சுங்க சார். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் இந்த கிளாஸ் வந்தது காரணமே முழுக்க முழுக்க அவனால தான் சார் வந்தது. சார் ரொம்ப நாள் இவங்க கவலைப்பட்ட ஒரு விஷயம். ஆமாங்க சார். இல்ல கம்ப்ளீட்டா ஷியாமா மேம், நான் இதை சொல்றதை விட நீங்க சொல்றதுதான் கரெக்டா. இந்த கால்கள் உங்களுக்கு தெரியுதா? பேசுங்க. ஆமாங்க தெரியுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு ரணமாக ஆரம்பிச்சது. அதுல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அவங்க அழுகி போகாம இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கால் நெகம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இப்படி இருக்காங்க. இது வந்து பிரசன்ட் டேஸ்ல. ஷியாமா மேம் இருக்கீங்களா? பேசுங்க. எஸ் சார். சொல்லுங்க. உங்க கதை தானே, நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது வந்து திடீர்னு எனக்கு அது வந்துச்சு. நகத்துலுக்கு கிரீன் கலர் ஒரு இது மாதிரி வந்துச்சு. அப்போ அதை கொஞ்சம் டீப்பா பார்த்தா நெகட்டிவ் இது பண்ணி வச்சிருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணேன். இன்னொருத்தர் கொஞ்சம் மைக் ஹெல்ப்பையும் பக்கத்துல வச்சு பேசுங்க, சரியா கேட்க முடியும். சவுண்ட் அதில் நெகட்டிவ் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணேன். பண்ணின பிறகு கொஞ்சம் அதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் ஆகிற நின்றுச்சு. அது வந்து
தொடர்ந்து ஹீலிங் கொடுத்துட்டே இருந்தேன் காலுக்கு. அதுக்கு பிறகு டாக்டர் கிட்ட போமா வேணாமான்னு இருந்தா அந்த உள்ளுக்கு ஸ்ப்ரெட் ஆகினது நகத்தை தள்ளி வந்துருச்சு. அப்ப எதுக்கும் டாக்டருக்கு போக இயலாம இருந்துச்சு. அதுக்கும் ஹீலிங் கொடுத்து ஒரு மாதிரி போயிட்டேன். என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாதான் என்ன அந்த நெகட்டிவ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போன மாதிரி உணர்த்துச்சு. அப்ப அதை ரிமூவ் பண்ண பிறகு ரிமூவ் பண்ணி அந்த இதை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு ஓகே. இன்றைக்கு உள்ள காலத்தை கடைசியா போட்டிருக்கிறேன். அது பெருசா போக இருந்தது. ஹீலிங் மூலம் அதை இல்லாமக்கினது பெரிய விஷயம். தேங்க்யூ சார். ஒரு சுகர் பேஷண்ட் ஒரு 320 எல்லாம் ரீடிங்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கால்ல அது நெகத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் அவங்களுக்காக இன்னும் நல்லா ஹீல் ஆகணும்னு டப்பிங் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இந்த காலு அவங்க என்கிட்டயும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு போஸ்டரா போட்டு என்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கவலை. நம்ம ரெகுலரா டேப்பிங் பண்றோம், எல்லாம் பண்றோம், எனக்கு இந்த மாதிரி காலில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னு. சில கர்மா இருக்குமா, அது சரியாகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பயப்படாதீங்க. நானும் இந்த மாதிரி எல்லாம் அட்மிட் ஆகி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு உள்ள இருக்கிற கர்மா, நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் இல்லையா என் வாழ்க்கையில. நிறைய விஷயம், 1 2 இல்லை, நான் ஒரு ஆம்பளை தான். ஸோ ஒரு சாதாரண மனுஷன் தான். ஸோ என்னோட நார்மல் வாழ்க்கையில நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி உட்காந்து அழுது மன்னிப்பு கேட்டு அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு கட்டத்திலேயே ஒரு மாதிரி தவறுகள் செஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு தண்டனையா அன்னைக்கு வந்து அந்த சர்ஜரி எல்லாம் நடந்துச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு கர்மா இருக்குமா, அதனால சின்னதா ஏதோ வந்திருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து இதுல இருந்து வெளியே வந்துடும். நீங்க கரெக்டா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. எங்கேயோ எந்த இடத்துலயோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கிளியர் பண்ணணும். நீங்க உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க. அந்த நெகட்டிவ் எங்கேன்னு பாருங்க, எக்கோக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஹோப் பண்ணி கரெக்டா அதை வந்து டேப்பிங் பண்ண சொல்லி எடுத்து. ஏன்னா நான் வந்து பண்றேன், அது வேற விஷயம். பட் நீங்களே உங்களுக்கு பண்ணி உங்களை கியூர் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும் இல்லையா. நானே எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தா பத்தாதுல்ல, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. அப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள செய்ய சொல்லி டெய்லி செய்ய சொல்லி அதை வந்து அந்த நெகட்டிவை கண்டுபிடிங்க இருக்குது. அது எங்க இருந்தோ வந்திருக்குது, ஒரு 2 3 ஆனா ஒன்னா வந்திருக்குது, ஆலோசனை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அதை வந்து கண்டினியூ கொடுத்து அந்த நெகட்டிவ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சில கண்டுபிடிச்சு அதை வந்து கிளியர் பண்ணாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல இது சாத்தியமா? உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அறிவுன்னு ஒண்ணு இருந்தா பொழைச்சுக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களை திருத்துறதுக்கு எனக்கு வழி தெரியும். உங்களை சரிப்படுத்துறதுக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியுது. இன்னும் நான் மூடனாதான் இருப்பேன். நான் இன்னும் வந்து இதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டேன்னா நான் எப்படி உங்களுக்கு இந்த கிளாஸை கொண்டு போறேன்னு ஒருத்தரும் கிளியர் ஆகணும். சீரியஸா சொல்றேன், கண்டிப்பா லைஃப் சேஞ்சஸ் புரியும். இங்க நாங்க சாதிச்சுட்டு இருக்கோம், நீங்க ஆலோசனை பண்ணிட்டு அரையும் குறையுமா கிளாஸ் வரணும். அது விடுங்க, அட்டன் பண்ணா பண்ணுங்க, பண்ணலன்னா விட்டுருங்க. நம்ம செய்யறத டெய்லி செஞ்சுட்டு அவ்வளவுதான். ஆனா உங்களையாவது காப்பாத்தீங்க, உங்களையாவது சரி பண்ணிக்கீங்க. யாரோ குட் மார்னிங் சொன்ன மாதிரி இருந்துச்சு, சொன்னேன். நந்தகுமார் பேசுங்க. ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ்ங்கிறது வந்து ஒரு வேற லெவல் சிஸ்டம். இது வந்து நான் சொல்லலாம், அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹாரி கிளர்க் வந்து பேசின விஷயம். ஸோ அலன் மஸ்க்கு போய் கத்துக்கிட்டு வர விஷயம். இதை இப்படிதான் கத்துக் கொடுக்கவும் முடியும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு உழப்பி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி ஒன்னா சொல்லி கொடுத்துடலாம், யூஸ் கிடையாது. ஏன்னா அவங்க இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. நீங்க ப்ராப்பரா இந்த புக்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
அந்த புக்லயே தெளிவா கரெக்டா எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க? நீ பேசிக் இஎஃப்டியை தெளிவா கத்துக்க, 100% அதை பிராக்டிஸ் பண்ணு, உன் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அதுக்கப்புறமா நீ வந்து அட்வான்ஸ் கோர்ஸ கத்துக்க. ஸோ அதுல வந்து உன் லைஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அதுல நீ கரெக்ஷன் பண்ணு, அதுல போய் பாரு, அதுல டிராவல் பண்ணு. நம்ம இப்போ அந்த கோர்ஸை விட இன்னொரு கோர்ஸ் அதுல ஆட் பண்ணிட்டோம். அந்த புக்ல இல்லாத, உங்களால எங்கேயுமே போய் கத்துக்க முடியாத ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம். தெரியுமா உங்களுக்கு? பேசிக்கலி அந்த புக்ல இருக்கிறத வந்து நாங்க 3 வருஷமா 2 வருஷமா அந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து 12 பேட்சஸ் நான் நடத்திட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு கோர்ஸ் போய் கத்துட்டு வந்து இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ்ல அந்த கோர்ஸையும் இந்த கோர்ஸையும் ஒண்ணு சேர்த்தி இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு ரிசல்ட் வரணுங்கிறக்காக எக்ஸ்ட்ரா, அதாவது நீங்க லட்சங்கள் கொடுத்து மட்டுமே இன்னைக்கு கத்துக்க முடியும், அதுக்காக நீங்க எத்தனையோ பேர் வந்து பணம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். அந்த ஒரு கோர்ஸை போய் கத்துட்டு வந்து அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி வெளியே யாரும் சொல்லி கொடுக்காத அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த கிளாஸை சொல்லித்தரும். ஸோ இந்த சிலபஸ் வந்து யார்கிட்ட இல்லை, இந்த சிலபஸ் யார்கிட்ட இல்லை. நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல சொல்லி கொடுக்குற இந்த சிலபஸ், இந்த மெத்தட் வந்து யார்கிட்ட. ஸோ அதுக்கு நீங்க எவ்வளவு எனக்கு பே பண்ணாலும் அது கம்மி. ஆனா இது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். நானும் அதை ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு அது அதே மாதிரி ப்ராக்டிஸ்லயும் நம்ம செஞ்சாலும் செய்யலைனாலும் அது வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் எக்ஸ்ட்ரீம்ல ரிசல்ட்டையும் தந்துருச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன், யாரெல்லாம் வந்து நீ நம்ம அடுத்த அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ண போறோம், ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க ரிஜிஸ்டர் பண்றதை பொறுத்து தான் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்க நான் இருக்கிறேன் கை தூக்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. புரியுதா? நம்ம எல்லாமே வந்து என்ன இருக்கும், ஃபினான்சியலா நம்ம செய்யணும். அப்பதான் அது டிசிஷன் ஆகும். அப்பதான் அந்த டேட்டை நம்ம நிர்ணயிக்க முடியும். லைவ்ல எடுத்துட போறோமா, ஜூம்ல எடுக்க போறோமா, இதெல்லாம நான் டிசிஷன் எடுக்கணும்னா நீங்க பேமெண்ட்டை செட்டில் பண்ணணும். நீங்க அதுக்குண்டான பேமெண்ட்டை பண்ணணும். அப்பதான் அது நடக்கும். புரியுதா? என்னன்னா அதுக்குள்ள பணத்தை கேட்டாருன்னு நினைச்சாருங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த தான் நம்ம இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டோம். ரிசல்ட் ஓரியன்டா உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டோம் இல்லையா? இன்னும் இது மாதிரி ஆயிரக்கணக்கில் ரிசல்ட் இருக்கு. அத்தனை பேர்த்தோட இதை வந்து கதைகளை ஸ்டோரிஸ் நம்ம வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேச சொன்னா அவங்க எல்லாம் பேசுவாங்க. ஸோ யார் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்கள ஜாயின் பண்ணுங்க, அவங்க லைஃப்பை மாத்திக்கணும். இனி ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா இப்போ கூட நம்ம உங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். இந்த கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். நீங்க கைகால் ஆயிடுச்சா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து நம்ம இந்த கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? சார் எஸ் சொல்லுங்க. அக்கா ஏதாவது தெரியணுமா? ஏதாவது பேசணுமா? மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வேலை இருக்குது. நான் 8:30 மணிக்கு ஜிம்முக்கு போயிடுறேன். சொல்லுங்க. எங்கடா சும்மா சும்மா ஜிம்முக்கு போவேன்னு சொல்றேன். எங்க நான் ஹெல்த்தியா இருக்கேங்கிறத ப்ரூஃப் பண்ண வேண்டாமா? நோ பண்ணணுமா வேண்டாமா? சொல்லணும் இல்லையா? சோ அதனால ஆரோக்கியமா இருக்கீங்கிறது கிடையாது. என்னாச்சு, அடுத்த வருஷம் வந்து 50 வயசு ஆச்சு. 28 வந்து 27 ஆச்சுன்னா 50 வயசு ஆச்சு. சோ அதுலயும் நம்ம ஆக்டிவா இருக்கிறோம். பாருங்க, வெயிட் இருக்கு, 100 கிலோக்கு மேல வெயிட் இருக்கு. சோ அதுலயும் நல்ல ஆக்டிவா இருக்கிறோம். அப்படிங்கிறது வெயிட் லாஸ் பண்ணணும்னா கம்மி பண்ணிக்குவேன். வேணா 90 கொண்டு வந்துருவேன், வேணா 80 கொண்டு வருவேன், வேணா 100 கொண்டு வருவேன்.
என்ன வேணாலும் என் உடம்ப மேல கீழே இறக்க முடியும். செலிபிரிட்டிஸ் எல்லாம் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? எதை வேணாலும் நம்மளால செய்ய முடியும். உடம்ப குறைக்கலாம், ஹெல்த்தை குறைக்கலாம், ஹெல்த்தை அதிகப்படுத்தலாம், வெல்த்தை அதிகப்படுத்தலாம், அதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரி பண்ணலாம். எல்லாம் ஆட்டோமேஷனா நடக்கும். எல்லாமே ஆட்டோமேஷனா நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட ப்ராக்டிஸ். இதுக்கு மேல உங்களுக்கு இந்த ஒரு டேபிள்ல நான் என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? இன்னும் நம்பாம இருக்கிறீங்களா? யாராவது யாருக்கா சந்தேகம் இருக்கா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்காவது நம்பிக்கை குறைவு இருக்கா? இல்ல உங்களுக்கு இது நடக்கல, இது ஒரு ஒரு விதமான போலித்தனமா இருக்குன்னு யாராவது நம்புறீங்களா? எனக்கு நடக்கல, நான் ட்ரை பண்றேன், அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? சார் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க சார். சோல்ஸ் வந்து சோல்ஸ் அட்டாச்மெண்ட், சோல்ஸ் விரட்டுறது அதெல்லாம் வந்து வேற இதுலயே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கு வருமா? இல்ல அதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்களா? இல்லைன்னா வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வருதோ வரலையோ அது வந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அது மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறதுக்குன்னு தனியா இருக்குதா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து திருப்பி திருப்பி சோல்ஸ் அட்டாச்மெண்ட் வந்துட்டே இருக்கு சார். அவங்க வந்து ஒரு காசும் கொடுக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானே கத்துட்டா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறேன் சார். அதனாலதான் அதுக்காண்டி வந்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல. கிராண்ட் மாஸ்டர்னு ஒண்ணு வச்சு அதை பத்தி ஓகே. இன்னும் டீட்டெயிலா பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ள இருக்க ஃபீலிங் ஆமா சார், கண்டிப்பா சார். கிராண்ட் அதை பத்தி மாஸ்டர் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஃபீலிங்ஸ். இட்ஸ் நாட் அ கிளாஸ். நான் அதனாலதான் சொல்லுவேன். ஒருத்தங்க கேட்டாங்க, சார் அது எவ்வளவு நாள்ல நடத்துவீங்க? தெரியலமா, மேபி என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தருவோம் போல இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் வந்து என்னோட பார்ட்னர்ஸா சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ கிராண்ட் மாஸ்டர்ல ஓகே, ஒரு நீங்க வரீங்கன்னா நீங்க என்னோட நான் வரேன் சார். சோல் அடக்க பார்ட்னர். ஸோ சார் நான் எங்க வந்து கத்துக்கணும்னு சொல்லுங்க சார். நான் ரெடியா தான் இருக்கேன் சார் கத்துக்கிறதுக்கு. வெளியே கத்துக்கலாம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு டெப்தா சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது சார். அது இப்பதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. நான் நிறைய யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய பேரு இந்த மாதிரி சோல்ஸ் அது இது பேசுவாங்க. அதெல்லாம் நான் அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படின்னு, பட் என்னோட லைஃப்ல பிராக்டிக்கலா நான் இன்னொருத்தவங்களை பார்க்கும் போதுதான் இவ்வளவு சஃபர் பண்றாங்களேன்னு ரொம்ப மனசு வலிக்குதுங்க சார். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேமா. ஏன்னா ஆமா. நெகட்டிவ் வந்து என்னை போட்டு ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏன் கத்துறீங்க, ஏன் இன்னைக்கு வேணா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு நான் சொல்லுவேன், சீரியஸா சொல்லுவாங்க, ஏன் கத்துறீங்கன்னு கேட்பாங்க. நான் ஏன்னு என்ன பைத்தியமாங்க தூக்கத்துல கத்துறேன். ப்ராப்ளம் வேற. ஓகே. ஏன் அந்த ஃபைட்டிங் இந்த இடத்துல நடக்கும். ஓகே. அதோட சண்டை போடணும். உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னா அது சும்மா இருக்காது. என்னை தேடி வரும். அது ஓகே. ஓகே. ஃபைட் பண்ணும் அதுகிட்ட. ஓகே. மேபி அன்னைக்கு நைட்டு நீங்க வேணா சிம்பிளா பாத்துருக்கலாம். அன்னைக்கு நைட் நான் தூங்கும் போது எனக்கு முன்னாடி வந்து அது நின்றுட்டு. ஸோ அது கூட நான் பண்ணாம என்ன பண்ண முடியும்? நான் தான் தூங்குறேன், என்னோட சோல் தூங்கல. ஆமா ஆமா. அது வந்து டிராவல் ஆயிட்டு இருக்குது. மரணம்ங்கிறது என்ன? அந்த கடவுள் வந்து பல கீதைகள்ல, குரான்ல எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. நீ வந்து ஒரு நைட்டு தூங்குறேன்னா அது வந்து உன்னுடைய மரணம். ஆமா மரணம் ஆமா. அப்படின்னா என்ன நடக்கும்? உங்க உடம்ப விட்டு உங்களுடைய சோல் வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஆமா. சயின்ஸ் சொல்லுது, நீங்க வந்து தூக்கத்தின் பொழுது உங்களுடைய பிரெயின் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். உங்களோட ஆமா. முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பிரெயின், அதாவது அந்த முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய சேம் செல்கள் வந்து நம்மளுடைய டிஸ்க்ல இருக்கு, பேக்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளோட பேக் போன்ல இருக்கு. ஸோ அந்த செல்ஸ் தான் வந்து உங்களை பாடிய விட்டு போகாம உயிர், அதாவது அது வந்து உயிர் இருக்காது. ஆக்சுவலா உயிர் வந்து நம்ம விட்டு போகும். நம்ம உடம்புல வந்து அந்த செல்ஸோட ஆக்டிவிட்டிஸ், ஹார்ட்டோட பம்பிங் சிஸ்டம், லங்ஸோட ஆக்டிவிட்டிஸ், இதை கண்ட்ரோல் பண்றது வந்து நம்மளோட பேக்ல இருக்கக்கூடிய அந்த போன். இது சயின்ஸ். நீங்க ஒரு டாக்டர், எஸ் ஆர் நோ? எஸ் சார். அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர், பிஏஎம்எஸ்ஓ பிஹெச்எம்எஸ்ஓ கிடையாது. இது எஸ் ஆர் நோ, உண்மையா பொய்யா? உண்மைதான் சார்.
இது சயின்ஸ். சயின்ஸ் சொல்லுது உன்னோட உடல்ல உன்னோட உயிர் இருக்காது, உன்னோட உடம்ப பாதுகாக்கிறது உன்னுடைய முதுகுத்தண்டு. உன்னோட முதுகுத்தண்டு தான் உன்னோட இந்த பர்டிகுலர் டைம். நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா நீங்க லெஃப்ட் சைட் திரும்புறக்கு, ரைட் சைட் திரும்புறக்கு, உங்க உடம்புல வந்து கொசு வந்து அடிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் வேலை செய்யும். உங்க பிரெயின் வேலை செய்யாதுன்னு சொல்லி. ஸோ மீன் என்ன? பிரெயின் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் உயிர் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஹார்ட் பம்பிங் நின்றும், பிளட் ஓடுறது நின்றும். ஆனா பிரெயின் வந்து கடைசி வரைக்கும் வேலை செய்யும். எஸ் ஆர் நோ மேம்? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பிரெயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாதான் வந்து பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாரும் மூட்டை கட்டிடுவாங்க எங்க இதுல. அது வரைக்கும் உங்க சுவாசமே நின்னாலும் உங்களோட ஆமா, மரணம் ஆர்டிபிஷியலா. கன்ஃபர்மேஷன் வர்றது எப்போ வரும்னா பிரெயின். பிரெயின் லாஸ்ட் எண்ட்ல டெத் ஆகும். சோ அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷன் உண்மையிலேயே இறந்து. ஏன்னா அப்பவும் வந்து நம்மளோட வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவரோட பிரெயின் வந்து இருக்கும், வேலை செய்யும், கர்மா வேலை செய்யும், அவரோட ஆன்மா வந்து அங்கேயே தான் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும், அது வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. சோ அங்கிருந்தும் 48 மணி நேரம் வந்து அது ஆக்டிவ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ நம்மளோட ஆன்மீக அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம மரணத்துக்கு அப்புறம் 48 மணி நேரம் இந்த பூமியோட தொடர்புல இருக்கணும். ஏன்னா அங்க வந்து என்னன்னா பிரெயின் செல்ஸ் வந்து முழுசா அழியறது கிடையாது. இப்போ நம்மளோட ஒரு தூக்கமுமே வந்து ஒரு மரணம். அதுவும் நம்மளோட எல்லா வேதங்களும் அதை வந்து சொல்லியிருக்கு. சயின்ஸும் அதே தான் சொல்லு. சோ அந்த அளவுக்கு நிறைய இது இந்த இஎஃப்டிங்கிறது வேற லெவல். நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ்ங்கிறது அது 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 மேல. ஸோ அந்த சோல் ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட இந்த பிரெயின் ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட மரணத்துக்கு அப்புறமா நம்ம விஷயங்கள் நம்மளே இருந்து நம்மளையே ஒன் டு ஒன் பார்க்குற விஷயங்கள், நம்ம வெளியே வர விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நைட்டு நான் உங்களுக்கு எதாவது பண்ணிட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னோட சோல் வந்து அங்க வெளியே தூங்காது. அது என்னை விட்டு வெளியே வந்து இங்க இருக்கிற நான் காலையில செஞ்ச விஷயங்கள்லாம் அது இங்க போய் ரெக்கவரேஷன் பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன டீட்டெயில்ங்கிறத சரி பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்னோட சோல் வந்து என்னோட கர்மாவை, என்னோட ப்ராப்ளத்தை, நான் பண்ண தவறுகளை அது சரிப்படுத்திட்டு தான் திரும்ப எனக்கு வருது. ஸோ அதோட டியூட்டி தனியா நைட் டைம் நடக்குது. ஸோ அதனாலதான் அதுக்கான டியூட்டி, அதுக்கான இடம் வந்து 8 மணி நேரம் இல்ல 7 மணி நேரம் நீ எடுக்கலைன்னா நீ பைத்தியமாவே மாறிடு. என்ன காரணம்? சோல் வந்து தன்னைத்தானா இந்த பக்கம் வேலை செய்யாது. நீங்க கண் திறக்கும் போதே உங்க சோல் ஆக்டிவிட்டிக்குள்ள வந்து. ஸோ அப்ப என்ன ஆகும்? நீங்க பைத்தியமா மாறிடுவீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வேற உலகத்துல இருக்கீங்க. எந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரோட்ல வந்து மென்டல் டிஸார்டர் ஆகி நடக்கிறவங்க, இந்த பூமியில நடக்கிறத பத்தி அவங்க ஃபீல் ஆகணும். அந்த உடம்ப பத்தி நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு உடம்பு வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. ஏன்னா அவங்க பிரெயின்ல வந்து அவங்க சோல் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. சோல் வந்து இப்போ அவங்க உடம்புக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ என்ன சொல்றாங்க, நெகட்டிவ் சோல். பேய் பிசாசு பிடிச்சிருச்சு, உள்ள வந்து உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லி. நீங்க சயின்ஸ் பிரகாரம் கரெக்டா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆன்மா உங்க உடம்புக்குள்ள வருது அப்படிங்கும்போது உங்க பிரெயின்ல ப்ரெசன்ட் மூமெண்ட்ல என்ன இருக்கோ அது நீங்க செய்யறது கிடையாது, வேற எதையும் செய்யறீங்க. அந்த பொண்ணு திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுது, மலையாளத்துல பேசுது, துளுவுல பேசுது, இல்லையா, மராட்டியில பேசுது. ஸோ அதுக்கு காரணம் என்ன? அது சோல். அவங்க பேசல, அவங்க உடம்பு பேசல, அவங்க மூளை பேசல, அது வேற ஒரு சோல் பேசுது. ஸோ அதே தான் பைத்தியம் பிடிச்சதுன்னா என்ன ஆகுது? சோல் ஆக்டிவிட்டிஸ்குள்ள வந்துருச்சு, சோல் வந்து பேசுது. ஸோ அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. சோலை ரிமூவ் பண்ணா நார்மலுக்கு வந்துடும், இந்த பூமிக்கு கொண்டு வந்துடுறாங்க, இந்த இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்துடும். இப்படிதான் நாம நிறைய கேசஸும் காப்பாற்றி கொடுத்துருக்கிறோம். ஒரே நாள்ல ஹாஸ்பிட்டல் வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மிராக்கிள்ல நம்ம கிளாஸ்ல கண்டிப்பா பண்ணிக்கிறோம். எஸ் ஆர் நோ? பண்ணியிருக்கிறோமா இல்லையா?
ஆமா சார் சார், கிளாஸ்ல நிறைய பேர் அனுபவம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் டைரக்டா அதுல அனுபவம் பண்ணல. பட் நம்ம மகா அப்புறம் இன்னொரு ஷாமா ஷாமா சிஸ்டர் எல்லாருமே அனுபவம் சொல்லியிருக்காங்க சார். சார் ஏன்னா எனக்கு நாம வந்து அவங்கள அந்த சோலை ஒரே நாள்ல 1 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துரும். சோ இனி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட இது. சார் எனக்கு நேத்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. கொஞ்சம் செமெட்ரியை சவுண்டா பாஸ் பேசுங்க, லைட் பக்கத்துல வச்சு பேசுங்க. செமெட்ரியை பாஸ் பண்ணி போற நேரம் அது தெரிஞ்ச 3 பேர்ட சோல் மாதிரி வந்து அவங்க இண்டிகேட் காட்டுச்சு. அப்ப அவங்களுக்கு ப்ரே பண்ணினேன். அங்கே இருந்து ப்ரே பண்ணினதோட போய்த்துட்டேன். ப்ரே பண்ணி முடிஞ்சப்புறம் அவங்க அந்த அந்த அதுள்ளுக்கே இருந்து சிரிச்ச மாதிரி முகத்தை காட்டுச்சு, எனக்கு சந்தோஷமா சிரிச்ச மாதிரி. அது ஏன் சார்? கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு. அதுக்குதான் நம்ம என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி கிராசிங் வரும்போது சலாம் சொல்லணும், அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். ஸோ இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதுல நான் அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒண்ணா கத்துக் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றேன். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நீங்க செய்யலாம். நீங்க அந்த கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா எந்த இடத்துல எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம அந்த இதை சொல்லிட்டு தான் வரணும். ஏன்னா அப்ப அவங்க சாந்தி சமாதானத்தோட நிம்மதியா இருப்பாங்க. ஸோ அந்த இதை நம்ம ஏற்படுத்திட்டோம்னால மேக்சிமம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கூட வருவாங்க, உட்காந்துக்குவாங்க, நடப்பாங்க, கம்யூனிகேட் பண்ண சொல்லுவாங்க. என்னோட லைஃப்ல நடந்த இன்னொரு விஷயம், இது தேவையான்னு தெரியல. எங்க எங்க அப்பாவோட வீட்டுக்காரர், என்னுடைய மாமா அல்லது மச்சான், நேத்து நான் பேசும்போது கூட சொன்னேன். ஸோ அவரு இறந்து போய் அவரு வந்து எனக்கு நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. பட் எங்க அண்ணா வந்து அவரோட பயங்கர டீப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி 2 பேரும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஏகதேசம் ஒரே வயசு. ஸோ அதனால அவங்க 2 பேரும் அவ்வளோ டீப். இவர் வந்து ஒரு குருமரணம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ இவர் என்ன சும்மா விடல, வந்துட்டாரு. வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு, இந்த மாதிரி எங்க அண்ணனோட பேரை சொல்லி என்னை கம்யூனிகேட் பண்ணி கொடு, எனக்கு நான் பேசணும், அவர்கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன். நான் சொன்னல ஒரு 6 மாசம் நான் வந்து மொத்தமா கிளினிக் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். ஸோ அப்போ இவர் வந்து என்கிட்ட ரெகுலரா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆப்போசிட் பில்டிங்ல, இவர் வந்து ஆப்போசிட் பில்டிங்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்து என்னோட சீட்லன்னு பார்த்தா இவரோட அந்த டோர் எனக்கு தெரியும். ஸோ இவங்க இடையில வருவாங்க, அந்த இன்டீரியர் டெக்கரேட். ஸோ அதனால அந்த கர்டன் அது இது எடுப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க, வருவாங்க, திரும்ப கொண்டு வந்து இது நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ திடீர்னு நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இவர் ஃபோன் பண்ணுவார். ஏன்னா இவர் வந்து எனக்கு வந்து இன்னொரு அப்பா மாதிரி. ஏன்னா பெரிய அக்காவோட வீட்டுக்கு வரலாம், நான் சின்ன பையனா இருக்கும்போது கல்யாணம். ஸோ அதனால இவர் ஃபோன் பண்ணுவார், ஏய் எங்க என்ன வரலையா? ஸோ நான் வந்து இதான் வந்துட்டேங்க அப்படின்னு, கூட்டமா இருக்குது என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலோட கேட்பாரு. ஸோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஓடிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல டெய்லி பார்த்துட்டு இருந்து விடுறாரு. திடீர்னு இப்படி நடந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ரொம்ப கம்யூனிகேட் பண்ணி பார்த்தாரு. நான் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இதை பத்தி ரொம்ப அனுபவிச்சுட்டேன். ஸோ அதனால ஓரளவுக்கு இருந்துச்சு. நோ சான்ஸ், நான் எந்த காரணம் கொண்டும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒத்துக்கேன். ஸோ அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்குதான் அந்த கிராண்ட் மாஸ்டர். ஸோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி நம்ம இந்த இதுல வந்து சோல் எல்லாம் டிராவல் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில் பண்ணி சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா என்னோட அனுபவங்கள் இந்த புக்ஸ்ல இதெல்லாம் கிடையாது. யாரும் வந்து இதை வந்து உட்கார்ந்து எழுது
இனி வேணா நம்ம தான் உட்காந்து எழுதணும். எழுதுனாலும் அது ஒரு பயங்கர மிஸ்டேரியா போகுது. ஸோ என்னோட லைஃபோட அந்த வரலாறுகள் வந்து உட்காந்து எழுதணும். அதனால இது ஒரு பயங்கரமான டிராவல். அந்த ஹாஸ்டல், அந்த ஹோலிஸ்டிக், இந்த இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து டிராவல் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பிரபஞ்ச சக்தியை உணரணும். அதுக்கப்புறமா இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இதையெல்லாம் டீட்டெயில் பண்றதுக்கு தான் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ அட்வான்ஸ்ல படிக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லி தருவேன். நிறைய நான் காமிச்சு தருவேன். நிறைய ரெக்கார்டிங் எப்படி வந்து உங்களோட பேசிக் கோர்ஸ்ல வந்து மனுஷனோட லைஃப்பை வந்து காமிச்சு தருவேன். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ்காரங்க கற்றுத்தரதுல இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஸோ அதை கடந்து நம்ம வந்து நிறைய சிலபஸ்ல நிறைய விஷயங்கள் இதுல ஆட் பண்ணி இந்த விஷயம் வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அப்படிதான் கற்றுக்கிறேன். இவ்வளவு நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் ரிசல்ட் எடுக்கலைங்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கவலை. ஏன்னா சொல்லிக் கொடுத்தது பத்தலையா, என்ன விஷயம் புரியாமையே நானும் முழிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு கதை இங்க பேச முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கத்து வச்சிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை மாற்றத்தை வந்து உருவாக்கும். டெய்லி பர் டே வந்து சேஞ்சஸ் இருக்கு. இதை கண்டிப்பா உங்களால ஷேர் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டவங்க பொழைச்சிக்கலாம். இன்னும் வந்து நான் இப்படிதான் இருப்பேன்னா உங்களை யார் காப்பாத்துறதுன்னு தெரியல. எஸ்மா, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வைண்ட் அப் பண்ணலாமா? நாங்க உங்களை கால் பண்ணி அப்ரோச் பண்ணோமா, நீங்க எங்களை கால் பண்ணி அப்ரோச் பண்ண போறீங்களா அப்படிங்கறத இங்க கொஸ்டின். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா நாங்க உங்களை அப்ரோச் பண்றோம். ஏன்னா அதுக்கு தனியா லிஸ்ட் எழுதி வச்சிருக்கிறேன் நான். யாரெல்லாம் வந்து அட்வான்ஸ்ல நாம பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் தான் எழுதுவேன் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த லிஸ்ட் எங்களுக்கு பாருங்க, இங்கதான் இருக்கு. கோர்ஸ் பேட்ச் 4 அட்வான்ஸ், பேட்ச் 4 ஏடிசி அப்படின்னு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர்த்தோட பேர் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணுமா, நீங்க என்ன அப்ரோச் பண்ண முடியுங்களா, நீங்க ஆர்வத்தோட கலந்துக்க போறீங்களா, நான் உங்களை கூப்பிட்டு திரும்ப சொல்லி புரிய வச்சு நீங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போறீங்களாங்கிறது. ஏன்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணாதான் நம்ம வந்து லைவ்ல போலாமா, இல்ல வந்து ஜூம்லயே கண்டினியூ பண்ணிடலாமா அப்படிங்கிறதுல நான் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் அது கேட்கறது. ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உடனடியாக உங்களோட ஆக்ஷனை எடுங்க. இந்த லிஸ்ட் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி தரேன். சப்போர்ட் பண்றவங்க பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. எஸ், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளா போய் இவ்வளோ பண்ணிட்டோம். இதை பண்ண மாட்டோமா இல்லையா? ஏன் ரொம்ப அப்செட் ஆனேன். வயசாச்சு. கால் பாருங்க எவ்வளவு பயம் இருக்கு. இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. So ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டாங்க, பயந்துட்டாங்க. பொறுமையா நிதானமா ஆலோசனை பண்ணி பண்ணுங்க, ரிலாக்ஸா தைரியமா செய்யுங்கன்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்தனாலதான் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நல்லபடியா இருக்கும். ஸோ போயிருந்தா காசையும் சாப்பிட்டுருப்பாங்க, அந்த விரலையும் சாப்பிட்டுருப்பாங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, லவ் யூ ஆல். அட்வான்ஸ் வேணுங்கிறவங்க மேபி இங்கேயே வந்து உங்களுடைய இந்த ஹேண்ட் ரைஸ் பண்றது, இல்லைன்னா எஸ் சொல்றது, ஜாயின் பண்றதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்கறது எல்லாமே செய்யலாம். செய்ய இந்த வாட்டியாவது கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? इंशाल्लाह सर, इंशाल्लाह।
காலம் போயிட்டே இருக்குது. இன்ஷால்லா அப்போ. புரியுதா? ஒரு ட்ரை பண்றாரு. கன்ஃபியூஸ் ஒரு ஓகே, தேங்க்யூ. மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? டைம் இல்லை, அதனாலதான். இல்லைன்னா உட்காந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லுவேன். யாரும் மைண்ட் அப் பண்றதுக்கே ஐடியா இல்லையா? இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ண போறீங்க? ஓகே, தேங்க்யூ கூட சொல்ல மாட்டீங்களா? சார் ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால ஓகே அப்படியே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ரொம்ப சார். ஓகே சார். வீட்டுக்குள்ள ஓட்டம் பாட்ட பொழுது போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார் ஸோ உங்க மச். பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குங்க சார். கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமான்னு கேட்டா யாராவது ஒருத்தராவது வைண்ட் அப் பண்றதுக்கு எஸ் தேங்க்யூ சார் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க நம்ம வைண்ட் அப் அமுத்த முடியும். நீங்க சார் எல்லாரும் நீங்க இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க சார், கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க சார், நன்றி.